வணக்கம். ஆலும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி என்பது தமிழ்நாட்டில் வழங்கி வரும் ஒரு சொல் வழக்கு. இதில் இரண்டு என்ற சொல்லால் குறிக்கப்படும் இரண்டடி கொண்ட திருக்குறள் ஓரளவு மக்களுக்கு பழக்கமானதே. ஆனால் 4 என்ற சொல்லால் குறிக்கப்படுகின்ற நாலடியார் அவ்வளவு பழக்கத்தில் இல்லை. அதன் காரணமாக நாம் ஏறக்குறைய தினந்தோறும் ஒரு நாலடியார் பாடல் என்ற வகையில் கூட்டாக பயின்று வருகிறோம். இந்த நாலடியாரும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அறத்துப்பாலில் 2 இயல்கள். முதலாவது துறவறவியல், இரண்டாவது இல்லறவியல். இந்த 2 இயல்களிலும் சேர்த்து 13 அதிகாரங்கள் உள்ளன. அவற்றை நாம் கற்று முடித்துவிட்டோம். அடுத்ததாக பொருட்பாலுக்குள் நுழைந்தோம். பொருட்பாலில் முதலாவது இயலான அரசியலில் 7 அதிகாரங்கள் உள்ளன. அவற்றையும் ஓரளவுக்கு பார்த்து கற்று நிறைவு செய்துவிட்டோம். இன்று பொருட்பாலின் 2வது இயலான நட்பு இயலுக்குள் நுழைகிறோம். இந்த நட்பு இயலில் 4 அதிகாரங்கள் உள்ளன. முதலில் நட்பு இயல் என்றால் என்ன என்று பார்ப்போம். நட்பு உடையாரின் தன்மையை கூறும் பாகம். நட்பு உடையர் யார்? சிநேகிதரும் சுற்றத்தாரும் ஆவர். இவர்கள் ஒருவர்க்கு துன்பம் நேர்ந்த இடத்து அத்துன்பத்தை நீக்கி இன்பத்தை உண்டாக்குவர். ஒருவர் நன்மையான காரியங்களை செய்யத் தொடங்கி அவற்றை முடிக்க இயலாமல் அயற்சியுறும் காலத்தில் அவர்க்கு அக்காரியங்கள் எளிதில் முடியுமாறு நண்பர்கள் துணை புரிவர். ஆதலின் இவர்களின் சேர்க்கையை பெறுதல் மனிதர் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாததாம். அதிலும் அரசர்க்கு மிக முக்கியமானதாம். இவர்களின் சேர்க்கையை பெறுதற்கு அரசர் முதலியோர் இவர்களின் சேர்க்கையால் உண்டாகும் பயனை தெரிந்து கொள்வதோடு இவர்களை நன்கு ஆராய்ந்து இவர்களிடத்துள்ள நன்மை தீமைகளையும் ஐயமற உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உணர்ந்து இவர்களுள் நல்லோரை சேர்த்து கொள்ள வேண்டும். அங்கனம் உணர்ந்து இவர்களுடன் கூடுதற்கு அனுகூலமாயிருக்கும் பொருட்டு இவர்களின் சேர்க்கையால் உண்டாகும் பயன், இன்னோரின் இயற்கைகள் முதலியன இந்த நட்பு இயலுள் 4 அதிகாரங்களால் கூறப்படுகின்றன. அரசர் தம்முடைய நீதிகளில் முதன்மைத்தாகிய அரசியலை உணர்ந்த பின் தமக்கு செல்வம் பெருகுதற்கு அனுகூலமாய் இருக்கும் நட்பின் தன்மையை உணர்தல் வேண்டும். ஆதலின் இந்த நட்பு இயல் அரசியலின் பின் வைக்கப்பட்டது. இதில் கூறப்பட்டவை அக்காலத்தில் இருந்த அரசர்க்கு உரியனவாக கூறப்பட்டிருப்பினும் அவரால் ஆளப்படும் மனிதர்க்கும் உரியனவே யாம். இப்பொழுது இந்த இயலின் முதல் அதிகாரமாகிய, அதாவது 21வது அதிகாரமாகிய சுற்றம் தழால் என்ற அதிகாரத்தை குறித்து சிறிது சிந்திப்போம். அஃதாவது ஒருவன் தன்னுடைய உறவினரை சேர்த்து கொள்ளுதல். இவ்வதிகாரம் சுற்றத்தாரின் இயல்பினை கூறுவது ஆகலின் சுற்றம் தழால் என்ற இப்பெயரை பெற்றது. செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் புகழாலும் மேம்பாடு அடையத்தக்க முயற்சிகளை செய்பவர்களுக்கு உற்ற சமயத்தில் உதவி செய்யும் சுற்றத்தாரை சேர்த்து கொள்ளுதல் முதன்மை பெற்றது. ஆதலின் இந்த அதிகாரம் தாளாண்மை என்னும் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது. பலவிதமான முயற்சிகளாலும் பொருளை தேடிக்கொண்டவர்க்கு சுற்றத்தாரை பாதுகாத்தல் சிறந்த அறமாய் இருத்தல் பற்றி இது முயற்சியின் பின் வைக்கப்பட்டது எனினும் அமையும். சுற்றத்தாரை பாதுகாப்பது சிறந்த அறம் என்பதை தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கல், தான்
என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்னும் திருக்குறள் நன்றாக விளக்கும். சுற்றம் என்றால் சுற்றுதல், அது ஒரு தொழிற்பெயர். இது ஆகுபெயராய் சுற்றுதலை உடைய உறவினரையும் உணர்த்திற்று. தழால் என்றால் தழுவுதல், அது ஒரு தொழிற்பெயர். தழுவு என்னும் பகுதியில் உள்ள ஈறு கெட்டு ஈற்று அயலில் நின்ற உகரமும் கெட்டு ஆல் என்னும் தொழிற்பெயர் விகுதியோடு புணர்ந்து இது தழால் என வந்தது. ஆகவே இந்த அதிகாரத்தின் பெயர் சுற்றம் தழால். இந்த அதிகாரத்தில் உள்ள முதல் பாடலை நாளை காண்போம்.